இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கி வரும் நாடான துருக்கி சமீப காலமாக இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் மற்றொரு முஸ்லிம் அண்டை நாடான வங்கதேசம் மீது தனது பார்வையை செலுத்தி வருகிறது. வங்கதேசத்தை ஆளும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் முகம்மது யூனுஸ் அரசாங்கத்துடன் அங்கு தனது செல்வாக்கை துருக்கி வளர்த்து வருகிறது. இது இந்தியாவுக்கு புதிய பாதுகாப்பு அச்சத்தை உருவாக்கி வருவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் ஒரு இராணுவ சதிப்புரட்சியை சந்தித்த அண்டை நாடான வங்கதேசத்தில் இப்போது மிகப்பெரிய அளவில் உலகளாவிய மதவாதம் தீவிரமயமாக்கப்பட்டு வருகிறது. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் வங்கதேசத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு எர்டோகன் தலைமையிலான துருக்கி பண உதவி மற்றும் உளவுத்துறையை பயன்படுத்தி தீவிர இஸ்லாமிய குழுக்களை ஆதரித்து வருகிறது. இதன் மூலம் துருக்கி வங்கதேசத்தில் தனது செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சிக் காலத்தில் அந்நாடு இந்தியாவின் நெருக்கமான நட்பு நாடாக இருந்தது. அப்போது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களை விட்டுக் கொடுக்காமல் ஷேக் ஹசீனா ஆட்சி செய்து வந்தார். அந்த காலகட்டத்தில் துருக்கிக்கு அங்கு செல்வாக்கு மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் சதித்திட்டங்கள் மூலம் ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்ட பிறகு தற்போது நிலவும் அரசியல் சூழல் துருக்கிக்கு ஒரு இனிப்பான வாய்ப்பாக அமைந்துவிட்டது. தற்போது துருக்கி வங்கதேசத்துடன் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய உறவுகளை மிக தீவிரமாக வலுப்படுத்தி வருகிறது. இரு நாடுகளின் சமீபத்திய இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டின் காரணமாக இனி இந்தியா மிக கவனமாக இரு நாடுகளையும் கையாள வேண்டும் என வல்லுநர்கள் எச்சரித்து வருகின்றனர். குறிப்பாக துருக்கி வங்கதேசத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி வருவதாக அறிக்கைகள் கூறுகின்றன. தி எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை அறிக்கையின்படி துருக்கியின் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களின் குழுத் தலைவர் ஹாலுக் கோர்கன் சென்ற ஜூலை 8ஆம் தேதி இடைக்காலத் தலைவர் முகமது யூனுஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகளை சந்திக்க வங்கதேசத்திற்கு சென்றார். அங்கு இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த பேச்சுவார்த்தை நடந்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. இதன் பின்னணியில் துருக்கிய உளவுத்துறை அமைப்புகள் இருப்பதாகவும் இந்த உளவு அமைப்புகள் வங்கதேசத்தில் உள்ள இஸ்லாமிய குழுக்களுக்கு நிதி உதவி செய்து ஆதரிக்கின்றன. குறிப்பாக தீவிரவாத அமைப்பான ஜமாத்-இ-இஸ்லாமியை துருக்கியின் உளவு அமைப்புகள் மறைமுகமாக ஆதரிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்தியாவுக்கு மிகவும் கவலை அளிக்கும் ஒரு விஷயமாகும். ஏன் எனில் எவ்வாறு பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோத முடியாமல் மறைமுகமாக பயங்கரவாதிகள் மூலம் தாக்குதல் நடத்துகிறதோ அதேபோல துருக்கியால் ஆதரிக்கப்படும் வங்கதேசமும் மாறக்கூடும் என நமது பாதுகாப்பு வல்லுநர்கள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக இந்தியா அதன் அண்டை நாடுகளில் நடக்கும் இஸ்லாமிய தீவிரமயமாக்கல் காரணமாக கவலைப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இந்நிலையில் வங்கதேசத்தில் பொருளாதார நெருக்கடி தீவிரமாக அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சியான அவாமி லீக் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அவாமி லீக் கட்சி வெளியிட்ட சமீபத்திய எக்ஸ் அறிக்கையில் அண்மையில் ஏற்பட்ட குழு பயங்கரவாதம் மற்றும் வன்முறை காரணமாக நாட்டில் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது. முகமது யூனுஸ் ஆட்சியின் கீழ் வங்கதேசத்தின் பொருளாதாரம் இரத்தம் சிந்துகிறது. ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் பொருளாதார நட்சத்திரமாக பாராட்டப்பட்ட வங்கதேசம் இப்போது முதலீட்டு தடை, பல்வேறு கட்சிகளின் இயக்கங்களின் ஆதரவு, ஆட்சியால் நிர்வாக பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது. சமீபத்தில் 253 கும்பல் வன்முறை வழக்குகள், 163 உயிர்கள் இழப்பு, 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டு சரிவு, தொழிற்சாலைகள் மூடல், திணறி வரும் தொழில்கள் இவை மோசமான நிலையை சுட்டிக்காட்டுவதாக அவாமி லீக் அறிக்கை கூறுகிறது. மேலும் சாப்பாட்டுக்கே வழியில்லை, இதில் அடிக்கடி வேலை நிறுத்தங்கள் வேறு அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன என்பதை விளக்கும் வகையில் அந்நாட்டின் பழமொழி ஒன்றை கூறி தற்போதைய யூனுஸ் ஆட்சியை கிண்டலடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.